ஜெபித்து இந்த வேத பாடத்தை நம்ம துவங்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம யாவரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேத பாடத்திலே தேவனை அறிகிற அறிவு இன்னதென்று, தேவனை அறிகிற அறிவு என்னவென்று ஆண்டவரே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஜனங்களும் புரிந்து கொள்ளட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். அப்பா பிதாவே, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராகப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க. யாரெல்லாம் ரெக்கார்டட் வீடியோவாக பார்க்குறாங்களோ அவர்களுடைய உள்ளத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக, வழி நடத்துவீராக. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க. எங்கள் யாவருக்கும் ஒரு மனதை கொடுத்து மனதை திறந்தருளும், மனதை திறந்தருளும். லீதியாளின் இருதயத்தை திறந்து உங்கள் வார்த்தையை கேட்கும்படி பவுல் பேசும்போது கிரியை செய்த ஆவியானவர் அப்பா இப்பொழுது நீர் கிரியை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் கூட சேர்ந்து இந்த பாடல் தெரியாவிட்டாலும் நீங்க அப்படியே மனசுக்குள்ள அப்படியே பாடுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானவே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மன்னியும் எங்கள் மீறுதல்களை நீக்கிடும்,
செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த ரெக்கார்டட் செஷனை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படட்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். நீங்கள் வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உண்மை அறிகிற அறிவை, உம்முடைய அறிகிற அறிவை அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா, இதில் இணைந்திருக்கிறவங்க, இதில் இணைய போகிறவங்க ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே இந்த ரெக்கார்டட் செஷன் யாரெல்லாம் அப்பா பிற்காலத்தில் பார்க்க போகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேத பாடத்தில் அவர்கள் கலந்து கொள்வதன் மூலமாக அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், திறக்கப்படட்டும் அப்பா. உண்மை அறிகிற அறிவின் வாசனை அவர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. நீங்கள் வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இந்த பைபிள் ஸ்டடி பார்த்திங்கன்னா தேவனை அறிகிற அறிவு. ஸோ தேவனை அறிகிற அறிவு என்றால் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் 5 கண்டங்கள், அதாவது துல்லியமாக சொன்னால் 6 கண்டங்கள். அண்டார்டிகாவில் யாரும் மனிதர்கள் அவ்வளோவா போகிறதில்ல. இன்னும் ரிசர்ச் பண்ணுறவங்க, டூரிஸ்ட் அவங்க மட்டும் போகிறாங்க. அதை தவிர மற்ற 6 கண்டங்களிலேயும் பார்த்திங்கன்னா பல்வேறு சபைகள் இருக்குது. பல்லாயிரம் பல கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை, திருச்சபை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அது திசை மாறி போயிட்டுருக்கு. போக வேண்டிய திசையில் போகாமல் திருச்சபையானது திசை மாறி போனதை நாம் அறிகிறோம். சரிங்களா? ஸோ just 1 minute. ஓகே, ஸோ இன்னைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடக்குது. சபைகளில் நடக்கக்கூடிய ஜெபங்களுக்கு பஞ்சம் இல்லை, குறைவில்லை. ஆராதனைகள், ஆடல் பாடல் நடனங்கள், அதுபோல் உபவாச ஜெபங்கள், எல்லாவற்றிற்கும் பஞ்சம் இல்லை. நிறையா பைபிள் ஸ்டடீஸ் நடக்குது. நம்மளும் பைபிள் ஸ்டடி இப்போ துவங்கி இருக்கிறோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்துக்குமே, எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை. ஆனால் இப்போது சபையில் என்ன இல்லை அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. என்ன இல்லைன்னு தேவன் வந்து புலம்புகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்ப்போம். நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்கள். ஓகே, ஆண்டவர் இங்கே பாருங்கள், ஏசாயாவில் என்ன புலம்புறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் வளர்க்குறாரு, அவர் ஆதரித்து இஸ்ரேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனங்கள் முடிந்து செங்கடலை கடந்து அவர்களை தேவன் கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? எனக்கு விரோதமாக அவங்க கலகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறமா மாடு தன் எஜமானையும்
கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஓகே, இப்போ கலகம் பண்ண ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மாடு தன்னுடைய எஜமான் யாருன்னு ஒரு மாட்டுக்கு தெரியுது, ஒரு கழுதைக்கு அது கட்டப்பட வேண்டிய அல்லது இருக்க வேண்டிய உணவு உண்ண வேண்டிய முன்னணை அப்படின்ற ஒரு இடம் தெரியுது. சரிங்களா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு சபை மக்களை பார்த்து, சபையை பார்த்து, திருச்சபையை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு. அப்படி அறிவில்லாம போனதுனால என்ன நடந்துச்சு நீங்க நம்ம பார்க்க முடியும். 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த அறிவு இல்லாதனால, தேவனை பற்றிய அறிவு இல்லாதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. 4வது வசனம், ஐயோ, just a second. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள். பாருங்க, தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சான்? பாவம் அவங்களுக்குள்ள வந்துருச்சான். அவங்க தேசத்தையே, ஜாதினா தேசம், அவங்க தேசத்தையே மொத்தமா பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவம் உள்ள தேசம், அக்கிரமத்தினால பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். ஸோ இந்த 4வது வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, தேவனை அறியாதனால பாவத்தின் பாரம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்துருச்சு. 5வது வசனத்துல இன்னொரு பாரம் வருது பாருங்க, படிப்போம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலச்செய்யுமா இருக்கிறது. தேவன் அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய தேசத்துக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பை பற்றி தேவனாகிய கர்த்தர் புலம்பி சொல்றாரு, நீங்க ஏன் இன்னும் அடி வாங்கணும், என்கிட்ட அதிகமா விலகி போயிட்டே இருக்கிறீங்க, உங்க தலையெல்லாம் வியாதி, இருதயெல்லாம் பலவீனமா ஆயிடுச்சு. அடுத்த வசனம் சொல்றாரு, 6வது வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமில்லை. அப்படின்னா தேசத்துல ஒரு முனையிலிருந்து தான் முதற் பெயர் சபா, அதுதான் வந்து இஸ்ரேல் தேசத்தோட எல்லை. அதாவது ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே சுகம் அப்படிங்கிறது இல்லை, நிம்மதி அப்படிங்கிறது இஸ்ரேல் தேசத்துல இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா, அது அமெரிக்காவாகட்டும், அது ஐரோப்பாவாகட்டும், இந்தியாவாகட்டும், ஆசியா கண்டமாகட்டும், இல்ல வேற நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, எந்த கண்டங்களாகட்டும், நீங்க பாருங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் சபைகள் சுகமில்லாமல் இருக்கிறது, பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, அடுத்து, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவத்துல பாரம் சுமந்துட்டு இருக்கிறீங்க, அது மட்டும் இல்ல, உங்கள் வருத்தத்தின் பாரம். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா மத்தேயு 11, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அந்த பாடுகளின் பாரமும் இவங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 7வது வசனத்துக்கு தெரியும், உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, அப்பனா உங்க தேசம் நாசமாயிருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது, நேபுகாத் நேச்சார் வந்து தீக்கு இரையாக்கிட்டு போயிட்டான், அதுக்கு முன்னாடி சனகரிப் வந்து இஸ்ரேலின் 10 கோத்திரங்களை அழிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து புலம்புறாரு. அடுத்தது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ சியோன் குமாரத்தினா இப்ப எருசலேம் நகரமும் அதுல இருக்கிற ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், ஒரு குச்சினா ஒரே ஒரு கொடி, அந்த ஒரு கொடி எப்படி இருக்குதோ அது மாதிரி மிச்ச மீதியா இருக்கிறாங்களாம். வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்து இருக்கிறாள். அப்படின்னா எருசலேம் முற்றுகை போடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. 10 கோத்திரங்கள் ஏற்கனவே காணோம், இவங்க மட்டும்தான் மீதியா இருக்கிறாங்க, இவங்களும் சரியில்லாம இருக்கிறாங்க. முற்றுகை போடுறதுக்கு பாபிலோன் ராஜா சீக்கிரமா வரப்போறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
அப்போ இன்னைக்கு சபை இருக்கிற நிலைமையை பார்த்தா சீக்கிரமா கிறிஸ்துவின் வருகை இருக்க போகுது, அதுக்கப்புறம் உபத்திரவத்தின் காலம் இருக்க போகுது, பிசாசு தன்னுடைய முழு பலத்தோடு இந்த பூமியில எல்லா தீமையான காரியங்களையும் செய்ய போறான், நடப்பிக்க போறான். சபை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு எப்படி நம்ம மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 9வது வசனத்துல, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காது இருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அப்போ சோதம் கொமோரா மாதிரி ஆயிட்டு நம்ம ஒருத்தனை அடிச்சு சாப்பிட்டு எல்லா கேவலமான பாவங்களையும் செஞ்சுட்டு தேவனுடைய கோபம் வந்து அக்கினி இறங்கி நம்மளை அழிச்சு போடுறது தான் நம்ம லாய்க்கு அப்படின்னு சொல்லி ஏசாயா யோசிக்கிறாரு. ஆனா கொஞ்சம் நஞ்சம்தான் மிச்சம் மீதி இருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றது அப்படிதான், கொஞ்சம் நஞ்சம்தான் மிச்சம் மீதி இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, முடமா இருக்கிறது பெசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்படின்னா காலு முடமா இருக்குது, எலும்பு உடஞ்சு போய் கால் முடமா இருக்குது, அது கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறதும் பெசஞ்சு அப்படி அதாவது என்ன சொல்றது, செதஞ்சு போகாம இருக்கணும்னா உன் பாதங்களுக்கு வழிய செவ்வைப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எப்படி செவ்வைப்படுத்துறது, எப்படி சரிப்படுத்த முடியும்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பாவத்தின் பாரம், வருத்தத்தின் பாரம், இதெல்லாம் இருக்கு, எப்படி சரி பண்ண முடியும்? ஆண்டவர் ஆன்சர் இதுலயே வச்சிருக்காரு, 3வது வசனத்துல தான் வச்சிருக்காரு. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அப்போ நம்ம அறிவில்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை பார்த்து, சபையை பார்த்து, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபையை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்களுக்கு என்னை பத்தின அறிவே இல்லை, அதனாலதான் பாவத்தையும் ஜெயிக்க முடியல, பாடுகளையும் ஜெயிக்க முடியல, ரெண்டுலயும் கஷ்டப்பட்டு உழன்று புரண்டு விழுந்து கிடந்து தவிச்சு அதுலயே செத்து போறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு. சரி, ஏசாயா மட்டும் சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏசாயா மட்டும் சொல்லல, ஓசியான்ற இன்னொரு தீர்க்கதரிசி இதே பிரச்சனையை சொல்றார். ஸோ அதை கூட நம்ம வாசிப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை உள்ள வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நான் எடுத்துக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம், வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஸோ இதைத்தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசி வந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லுகிறார். ஸோ அதைத்தான் நம்ம இங்க பார்க்குறோம். சரி, அப்போ அவங்க தேவனை பற்றிய அறிவு இல்லாதனால என்ன நடந்துச்சு? 2வது வசனத்துல, பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள், இரத்தப்பழிகளோட இரத்தப்பழிகள் சேருகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஏன் பொய் வருது? ஓகே, அதுக்கப்புறமா கொலை, திருட்டு, விபச்சாரம், அசுத்த, மோகம், காம விகாரம், இது எல்லாமே ஏன் நடக்குது? ஏன் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாம நம்ம மிஞ்சி போகிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நீங்க பார்த்தா ஒரே ஒரு விஷயம்தான், 1வது வசனம், அதுல கடைசி பகுதி, தேசத்துல உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை. ஏன் இல்லை? ஏன் எதுவுமே ஒழுங்கா இல்லைன்னா தேவனை பற்றிய அறிவு தேசத்துல இல்லை. அப்படி இல்லாதனால எப்படிப்பட்ட ஒரு ஆக்கினி தீர்ப்பு வரப்போகுதுன்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு அப்படின்னா, இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். அதாவது தேசம் புலம்புன்றாரு, அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். ஸோ விலங்குகளுக்கு கூட பிரச்சனை வரும், கடல்ல இருக்கிற மீன்களுக்கு கூட பிரச்சனை வரும். மனுஷங்க செய்யற தப்புனால எல்லாத்துக்கும்
பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்களை வன்மையாக தேவன் அவர்களை கண்டிக்கிறார். 4வது வசனம் நம்ம வாசிக்க முடியும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. யாருமே அவங்கள என்ன பண்ண முடியாது, கடிந்து கொள்ள முடியாதுன்னு தேவன் சொல்றாரு. கடிந்து கொண்டா அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க இங்க பாருங்க 4வது வசனம். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். அப்பனா என்னன்னா யாராவது அவங்களுடைய தப்பை சொன்னா வழக்காடுறாங்க, ஜனங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களை பார்த்து, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி சொன்னது யூதா கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் 2 கோத்திரத்தை பார்த்து சொன்னார். இப்ப 10 கோத்திரத்தை பார்த்து சொல்றாரு. 5வது வசனம். ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். இங்க தாய்னா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லல. இஸ்ரேல் தேசத்துக்கு தாயாக இருந்தது சமாரியா. யூதா பென்யமீனுக்கு தாயாக இருந்தது எருசலேம். சமாரியா சிறைப்பட்டு போகும், சமாரியா அழிந்து போகும் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு. எதனால சங்காரம்னு சொல்றாரு? 6வது வசனத்தை கவனிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிவை வெறுத்தாய். முழு லேவி கோத்திரத்தையும் பார்த்து சொல்றாரு, ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய பதில் இது. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்கால சந்ததிகளை நான் மறந்துடுவேன் ஆண்டவர் சொல்றாருங்க. அப்போ தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இதனோட முக்கியத்துவம் என்ன, புதிய ஏற்பாட்டில் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் இது எவ்வளவு முக்கியமானதுன்னு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அதாவது நீங்க இந்த வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன், கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இந்த வசனம் புரியும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வசனம். ஓகே, ஸோ இதுதான் அந்த 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஓகே, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இங்கே ஒரு நோட் பேட் இருக்குது, இதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நல்லா கவனிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அப்படிங்கிற வார்த்தையை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே எதுக்கு வேண்டியது நமக்கு கிடைச்சது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அதாவது லெஃப்ட் ஏரோக்கு கீழே ஜீவன் அப்படின்னு போட்டிருக்கிறேன், ரைட் ஏரோக்கு கீழே தேவ பக்தின்னு போட்டிருக்கிறேன். அப்போ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அந்த வார்த்தையில தந்தருளினது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்றி எல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இது கவனிங்க. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினது. ஓகே, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அப்படின்னா என்னன்னா, ஜீவன் அப்படிங்கிறது இம்மைக்குரிய வாழ்க்கை, தேவ பக்திங்கிறது மறுமைக்குரிய வாழ்க்கை. ஓகே, ஸோ இம்மைக்குரிய வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான யாவற்றையும் கொடுத்தது எது? திவ்ய வல்லமை. திவ்ய வல்லமைனா என்ன?
பரிசுத்த ஆவியானவர். திவ்ய வல்லமைனா பரிசுத்த ஆவியானவர். நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வேத பாடங்கள் நம்ம இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். திவ்ய வல்லமை அப்படின்றது பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? ஸோ ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் பார்க்கணும். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. அப்போது தேவனை அறிகிற அறிவு இருந்தால் தான் ஆவியானவர் நமக்கு இம்மைக்குரிய வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். இல்லைன்னா ஆவியானவருடைய பேரை சொல்லிக்கிட்டு பிசாசு தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து நுழைச்சிருவான், பொய்யான காரியங்களை நுழைச்சிருவான். இன்னைக்கு வேதத்தை புறந்தள்ளி உருவானது தான் பலவிதமான தவறான உபதேசங்கள். நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முகமது நபிகள் வந்து காபிரியேல் தூதனை சந்தித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதில் எழுதினது குரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிப்ராயில் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய மொழியில் சொல்லுவாங்க. அப்போ நல்லா கவனிங்க, பைபிளுக்கு அப்பாற்பட்டு எங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள் கிடைச்சதோ அவைகள் எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் தவறான கள்ள போதனைகளாகவும் பொய்யான மார்க்கங்களாகவும் உருவாகி கிறிஸ்தவத்துக்கு சவால் விடுது. ஓகே, இதே மாதிரி இங்கே நீங்கள் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் அப்படின்ற அந்த ஏரியாவில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா, ஒலம்பஸ்க்கும் ராமநாதபுரம் சிக்னலுக்கும் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊசி கோபுரம் மாதிரி ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு பேர் த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப்டர் லேட்டர் டே செயின்ட்ஸ். சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப்டர் லேட்டர் டே செயின்ட்ஸ், கடைசி கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபை அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது என்னன்னா அவ்வளோ பெரிய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இயக்கத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மர்மோன் அல்லது மாமன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, MORMON. இவங்க பார்த்தீங்கன்னா பைபிளை தவிர பைபிள் இல்லாமல் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்மித். அந்த ஜோசப் ஸ்மித் என்பவரால் உண்டான ஒரு பொய்யான மார்க்கம், தவறான மார்க்கம், ஒரு கள்ள போதனை கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா மார்மன் என்று அழைக்கப்படுகிற அந்த குழுவினர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த மார்மன் சபையில் வெள்ளைக்காரங்களாம் தங்கியிருப்பாங்க. அவர்கள் வந்து எப்படி யெகோவா சாட்சியினர் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வீடு வீடாக போகிறாங்களோ அந்த மாதிரி இவர்களும் தங்களுடைய மார்க்கத்தை பரப்புறதுக்கு சுவிசேஷ பணி செய்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும், வேதத்தை யாரெல்லாம் புறந்தள்ளுகிறார்களோ, புறந்தள்ளி வேறொரு புக்கை படிக்கணும், வேறொரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கள்ள உபதேசங்களாக மாறுகிறார்கள். ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும், அழைத்தவரை அறிகிற அறிவு இல்லாமல் ஆவியானவர் எப்பயுமே கிரியை செய்வதே இல்லை. ஆவியானவர் எப்பயுமே கிரியை செய்வதே இல்லை. ஸோ இந்த அழைத்தவரை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் நல்லா கவனிங்க, இம்மைக்குரிய வாழ்க்கையிலையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அதாவது ஜீவன் அப்படிங்கிறதுலையும் பிரச்சனை, தேவ பக்தியும் அவங்களுக்கு இல்லை. பொய் சொன்னாங்க, பொய்யானுகிட்டாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, திருடுனாங்க. ஏசாயா 1 சொல்றாரு, அவங்க அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், கள்ளச்சந்ததியார், கேடு உண்டாக்குகிற புத்திரர் அப்படின்னு சொல்லி ஏசாயா அவங்கள பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு. ஆண்டவர் ஏசாயா மூலமா அவங்கள பார்த்து புலம்புறாரு. அப்ப தேவ பக்தியும் அவங்களுக்கு இல்லை, ஜீவனும் இம்மைக்குரிய வாழ்க்கையும் அவங்களுக்கு சரியா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அழைத்தவரை அறிகிற அறிவு அப்படின்றது அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இன்னைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் இந்த வாழ்க்கைக்கும் சரி மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் சரி வேண்டிய எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினால தான் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உலகத்தில் இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் இருக்குது. நாம் புது உபதேசங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. அதுதான் நம்முடைய பைபிள் ஸ்டடியோட ஹைலைட். நீங்கள் எந்த சபையினராக இருக்கலாம், எந்த பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் இதை பார்க்குறவங்க எந்த ஊழியக்காரராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய பைபிள் ஸ்டடியில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கிறிஸ்டியன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் என்ன செஞ்சால் அவன் தேவன் நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும், பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க முடியும், தேவனுக்கு எஜமானாகி தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா ஒருத்தன் எப்படி மாற முடியும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ
புதிய உபதேசங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ நூதனமான காரியங்கள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா செழிப்பு அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்கு. அதை பற்றி நிறைய பேசுறாங்க. செழிப்புன்றது வேதத்தில் இருக்கு. ஆனால் அதையே ஹைலைட் பண்ணி அவங்க அதிகப்படுத்தி கொண்டு போறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழியாமை அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்கு. அதை பற்றி பேசின நபர் கேன்சர் வந்து மரித்து போனார். சரிங்களா? இந்த மாதிரி நூதனமான உபதேசங்கள் நிறைய பேசுறாங்க. ஆனா பேசுகிறவர்கள் அந்த உபதேசங்களின் அனுபவங்களை அடையாமலே போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சிலுவை பற்றி உபதேசம்னு சில கூட்டம் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். பல நூதனமான காரியங்களை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுல நாங்களும் சில காலம் அடிமைப்பட்டவர்கள் போல கிடந்தோம். அதுல எப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையை சுமந்துக்கிட்டு என் பின்னாடி வான்னு சொல்றாரு. அதாவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆனா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சிலுவையை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணுமா. அதாவது உலகத்துல பிரச்சனை மாறணும்னு ஜெபிச்சாலே அது வந்து ஒரு என்னவா அப்படின்னா, நம்ம வந்து பாடுகளுக்கு தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அது பெருமை, நம்முடைய மானத்தை காக்க நினைப்பது, நம்முடைய நட்பெயரை காக்க நினைப்பது, உலகத்துல சுகமாக விரும்புவது, உலகத்துல பண தேவைகள் சந்திக்கப்படணும்னு நினைக்கிறது பொருளாசை, அது இது எதுக்கு எடுத்தாலும் மாம்சம் அப்படின்னு சொல்லி சிலுவையை பற்றி உபதேசம்னு சொல்லி மிதமிஞ்சிய ஒரு பரிசுத்தத்தை அவர்கள் போதித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்கூடாது, ருசி பார்க்க கூடாது, தீண்டக்கூடாது, அதாவது திருமணம் செய்யாத அழைப்பு அப்படின்னு சொல்லி அநேக வாலிபர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். வேதத்துல ஒரு காரியத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பல காரியங்களை தள்ளி விட்டுருவாங்க. அழைத்தவரை அறிகிற அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஸோ அந்த அழைத்தவரை அறிகிற அறிவு இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான உபதேசங்கள் இந்த பூமியில மிகுந்து கிடக்குது. அதே மாதிரி தான் திரித்துவத்தை மறுதளிக்கிறவர்கள் இந்த யெகோவா சாட்சிகள் அப்படிங்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பைபிளை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிக்குவாங்க. சரி, ஓகே சார். இப்போ அழைத்தவரை அறிகிற அறிவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். யோவான் 17:3 கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த உலகத்துல இப்படி ஆண்டு கொண்டுட்டு இருக்கிற மரணமாகிய பாவத்தையும், சரீர மரணமாகிய சாபத்தையும், நித்திய மரணமாகிய ஆக்கினை தீர்ப்பையும் ஜெயிக்கிற நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவை அறிஞ்சுக்கிட்டா கிடைக்கும், கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டா கிடைக்கும். தேவனை அறிகிற அறிவுல தாங்க எல்லாமே கிடைக்குது. ஓகே, ரைட். தேவனை எப்படி அறிஞ்சுக்கலாம்? எப்படி நம்ம தேவனை அறிஞ்சுக்கலாம்? எப்படி ஒரு நபரை அறிய முடியும்? தேவனை அறிகிற அறிவுனா, நான் பல வருஷமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்க வேண்டும், இல்லாட்டி பரலோகத்தை நரகத்தை பார்க்கணும், கடவுளுடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்ட மாதிரி கேட்கணும், அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையாது. தேவனை அறிகிற அறிவுனா என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லலாம். சமாதான பிரபு, பிரதர் சமாதான பிரபு, பாஸ்டர் சமாதான பிரபுவா எனக்கு தெரியல, இருந்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். தேவனை அறிகிற அறிவுனா என்னன்னு அதை நம்ம சீக்கிரமா பார்த்து முடிக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு. தொடர்ந்து நம்ம இன்னும் சில காரியங்களை அப்படியே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த வேத பாடம் இருக்கு, நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். யாராவது சொல்றீங்களா? ஓகே, இல்லைன்னா நம்ம நானே சொல்லிடுறேன். ஒருத்தர் எப்படிங்க அறிய முடியும்? தேவனை அறிகிற அறிவுனா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை அல்லது ஒரு நபரை அறிகிற அறிவுனா என்னன்னா, ஒருத்தரோட பழகி அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, ஒருத்தரோட பழகி அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணிகள் தான் இருக்கு. ரெண்டு முக்கியமான காரணிகள். ஒன்று கேட்டிங்கன்னா சொற்கள், இன்னொன்று செயல்கள். ஒன்று என்னது? சொற்கள், இன்னொன்று செயல்கள். ஓகே, ரைட். இந்த சொற்கள் அல்லது செயல்களை நம்ம எங்கிருந்து கற்றுக்கிறது, எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே நான் விடையை நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் திருப்பி கேள்வியாக கேட்குறேன், எப்படி நமக்கு இந்த அறிவு வரும்? தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும்? தேவனை அறிகிற அறிவுனா என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் நமக்கு நடக்கணுமா? அது நடக்கணும், இது நடக்கணும், தரிசனம் பெறணும், நம்ம ஆவிக்குள்ளாகி எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் தேவனை அறிகிற அறிவு.
பல மணி நேரங்கள் நம்ம அந்நிய பாஷைகள் பேசணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம உபவாசம் பண்ணணும், பல மணி நேரம் மணிக்கணக்காக ஜபிக்கணும், இப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நான் ஜபிக்க வேணான்னு சொல்கிறேன்னா, தம்பி ஜபிக்க வேணாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணியும் அப்படி சொல்கிறியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, ஜபிக்க வேணாம் நான் சொல்லவே இல்லை. ஜபம் என்பது உயிர் மூச்சு, அது இல்லாமல் கிறிஸ்தவன் வாழவே முடியாது. ஜபத்தை பற்றி சொல்லலை. தேவனுடைய சொற்களும் செயல்களும் நமக்கு எப்படி தெரியும்? ஜெபிச்சா தெரியுமா? தெரியாது. ஓகே, ரைட். பைபிளில் இருந்து நம்ம பார்க்கும்போது பிதாவை வெளிப்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து. ஓகே, ஆவியானவரை மனுக்குலத்துக்கு அருளினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து. பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு யோவான் சொல்றாரு. ஓகே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேருங்க, என்னன்னா வார்த்தை, வார்த்தையானவர். ஓகே, இந்த வார்த்தையானவர் தான் பிதாவுக்கும் ஆவியானவருக்கும் ஒரு பாலமா இருக்கிறாருங்க. அவருடைய ஒரு பகுதி தாங்க நம்ம கையில எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம், எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இயேசு மனுஷனா வாழ்ந்த போது அவரே தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும், தொடர்ந்து 24 hours பிதாவுடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாலும், அவரே ஒவ்வொரு சமயமும் எழுதி இருக்கவில்லையா அப்படின்னு பிசாசு கேட்டப்போ அவரே வார்த்தைக்கு தான் போனாருங்க. ஒவ்வொரு பரிசேயரையும் வேதபாரகரையும் சதிசேயரையும் எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் வேதத்தின் வார்த்தைகளுக்கு தான் திரும்பி திரும்பி போனாருங்க. அப்போ தேவன் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகளே, அவர் எழுதி கொடுத்துட்டு போன அவருடைய லெட்டர், அவருடைய அன்பு கடிதம், இந்த பூமிக்கு அவர் கொடுத்த லவ் லெட்டர். இந்த உலகத்துல கொடுக்கிறவன் காமம், மோகம், துர் இச்சை இதுல கொடுக்குறான். அன்பின் கடிதம், ஒரே ஒரு உண்மையான லவ் லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள். இதை 1600 வருஷம் எழுதுனாங்க. 40 பேர் ஆண்டவர் நமக்காக புரட்டி போட்டாருங்க. 40 பேரை புரட்டி போட்டு பலர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறாங்க. ஏசாயா அரிவாளால் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் 2 துண்டாக வெட்டப்பட்டு மரித்தார். இந்த மாதிரி பலர் ரத்த சாட்சியாக மரித்து வேதத்தை நம்ம கையில கொடுத்துருக்காருங்க. இதுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 99.9% ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. மீதி 0.1% தான் தேவை. அதை நம்ம வருங்காலங்களில் பார்க்க போறோம். இந்த 99.9% விட்டுட்டு யாரெல்லாம் மற்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகளை 90% தேடுறாங்களோ அவர்கள் எல்லாரும் தான் தவறான உபதேசத்துல மாட்டிக்கிட்டு கள்ள போதனைகளாக உருவெடுக்கிறார்கள். சரிங்களா? அப்போ நம்ம பார்த்தோம், பிதாவுக்கும் ஆவியானவருக்கும் இடையில நின்று பாலமா இவங்க 2 பேரையும் வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. ஸோ இன்றைக்கு அந்த வார்த்தையாகிய தேவன் அவருடைய ஒரு பகுதியாகிய வேதத்தின் வார்த்தையை கொடுத்திருக்காரு. இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான 99.9% எல்லா ஆன்சர்ஸுமே நமக்கு இதுல இருக்கு. ஒரு 0.1% என்ன, நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இல்லை. அதாவது நான் இப்போ இதை செய்யணுமா வேணாமா ஆண்டவரே அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அதுவும் அந்த 0.1%ம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். இவ்வளோதாங்க. இதுதாங்க தேவனை அறிகிற அறிவு. அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, அவர் யார் எப்படிப்பட்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லாமே சொல்லிட்டார். அந்த ப்ளூ பிரிண்ட்டு, அந்த வரைபடம், நம்ம வீடு கட்டணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வீடு கட்டுற வரைபடம் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பைபிளுங்க. பைபிள் அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் கட்டினவங்க எல்லாருமே மண் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே தர்மாக்கோல் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, பேப்பரில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம திரும்பி போகணும். ஸோ தேவனை அறிகிற அறிவு ஏன் இல்லை அப்படின்றத நம்ம அந்த ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஏன் அறிவை வெறுத்தாங்க? ஏன் அறிவு இல்லை ஜனங்களுக்கு? தேவனை பற்றி அறிவு இல்லை. ஏன் இல்லை? கீழே இருக்குது பாருங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நம்ம எல்லாருமே வேதத்தை என்ன பண்ணிட்டோங்க? மறந்துட்டோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம், இதை பார்க்குறவங்க, ஃபியூச்சர்ல பார்க்க போறவங்க, ரெக்கார்டட் செஷன் பார்க்க போறவங்க, நீங்க 31,174 வசனங்கள் படிச்சவங்களா இருக்கலாம். நான் 8 தடவை பைபிள் படிச்சிருக்கேன், 10 தடவை படிச்சிருக்கேன், நான் 80 முறை படிச்சிருக்கேன்.
ஆனால் தேவனை என்னால் அறிஞ்சிக்க முடியலையே, என் வாழ்க்கை மாறலையே, இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியலையே, அதை முடியலையே இதை முடியலையேன்னா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வேளை பைபிளை நீங்கள் எதுக்காக படிச்சீங்க அப்படின்னு தெரியல. கடமைக்காக படிச்சிருக்கலாம், இல்லை அறிவை பெருக்கிறதுக்காக படிச்சிருக்கலாம். தேவனை நான் அறிஞ்சிக்கணும், நான் அவரை புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு படிச்சிங்களா? உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒருவேளை பிரசங்கம் பண்ணணுன்றதுக்காக ஊழியக்காரங்களாகி நாங்கள்லாம் முன்னாடி படிச்சிருக்கிறோம், மணிக்கணக்காக நோட்ஸ் எடுக்கிறதுக்காக படிச்சிருக்கோம். ஆனால் தேவனை நான் அறிஞ்சிக்கணும், என் வாழ்க்கை மாறணும், எனக்கு ஆன்சர் இல்லை, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஏன் சோதனை வருது, இந்த சோதனை திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்குது, ஏன் வருது, என் வாழ்க்கையில் வியாதி இருக்குது, நான் மெடிசன் எடுக்கிறேன், ஓகே எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் நான் ஜெபிக்கிறேன், ஏன் சரியாகலை, ஆண்டவரை நான் என்ன பண்ணணும்? சபை மக்கள் எல்லாரும் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, லோன் போடுறாங்க, குழு காசு எடுக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, கடன் மேலே கடன் வாங்குறாங்க, திண்டாட்டமாக இருக்கிறாங்க, பண பிரச்சனை சபையில் மாறவே மாட்டேங்குது, ஏன் மாறலை? சபைகளில் அப்படியே திசை மாறி போய் கள்ள உபதேசங்களில் போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள மீட்கணும். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு எண்ணத்தோட பவுல் ரட்சிக்கப்பட்டப்போ ஒன்னே ஒன்று சொன்னார் பாருங்க, அது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காரியமாக இருக்கும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த கிரேக்கர்கள் பார்த்தீங்கன்னா தத்துவம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் யூதர்கள் நினைப்பாங்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அது அவங்களுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்யணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியணும்னா அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மளை என்ன செய்ய சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. அதுக்கு நம்ம எங்க போனோம்? நம்ம எங்கேயும் போக வேண்டாம். உபவாசம், மணிக்கணக்கா ஜெபிக்கிறது, மணிக்கணக்கா அந்நிய பாஷை பேசுறது எல்லாமே நல்லது, எல்லாமே பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில இன்னைக்கு நீங்க 5 வசனம் படிச்சாலும் சரி, 5 வசனம் படிக்க கூடாது, 5 அதிகாரமாவது படிக்கணும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா 3 அதிகாரமாவது படிக்கணும். 3 அதிகாரம் படிக்கும்போது ரெகுலரா நீங்க படிக்கும்போது என்ன எண்ணத்தோட படிக்கணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க என்னை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க, நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவரு, உங்களை பற்றி அறிகிறது வேண்டாம், உண்மை அறிகிற அறிவு வேணும். தேவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆனா தேவனை அறிகிற அறிவுனா அவர் கூட பழகி அவர் கூட புரிஞ்சுக்கிறதுங்க. சரி, தேவனை அறிகிற அறிவுனால என்ன நடக்குது? இன்னும் 2 வசனங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஒரு பூமிக்குரிய ஒரு விஷயம்தான், திருமண உறவில் நடக்கிற ஒரு விஷயம்தான். தேவனை அறிஞ்சிங்கன்னா என்ன நடக்கும்? ஆதியாகமம் 4:1 வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். நல்லா திரும்பி கவனிங்க. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்போ கடவுளை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, பெரியவங்களே, அம்மா அப்பா, அண்ணா அக்கா, தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க கடவுளை அறியணும் அப்படின்ற பயணத்தை துவங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஆவியின் கனி உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் நிச்சயமா மாறும். இன்னைக்கு மாறலைனாலும் அது மாறக்கூடிய படிகளுக்குள்ள நீங்க கடந்து போவீங்க. தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கை குறித்து என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. யாரை திருமணம் பண்ணணும், யாரை திருமணம் பண்ணக்கூடாது, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, எனக்கு வேண்டும், எப்ப வேண்டும் எப்ப வேண்டாம், எல்லாவற்றையும் நீங்க தெரிந்து கொள்வீங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அவரை அறிகிற அறிவு. அந்த அவரை அறிகிற அறிவுக்காகத்தான் அவர் தான் யார் எப்படிப்பட்டவர்னு ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட்டை எழுதி கொடுத்துட்டாரு. 17வது வசனத்திலையும் அதுதான் இருக்குது. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி. ஸோ நீங்க தேவனை அறிஞ்சா அதுல ஒரு ரிசல்ட்டு இருக்குது. அந்த ரிசல்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? எல்லா மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். முடியாதவைகள் சாத்தியமாகும். நம்முடைய ஆத்துமால ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். கடைசியா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 to 30 வரைக்கும் நம்ம வாசிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும்
என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஓகே, இந்த ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க பலவிதமான பாரம், பாவத்தின் பாரம், வருத்தத்தின் பாரம் எல்லாத்தையும் அன்னைக்கு ஏசாயா ஓசியா காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. வந்துட்டு என்ன பண்ணுங்க, 29வது வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தம்மை அறிகிற அறிவாகிய உபதேசம் என்கிற நுகத்தை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் உங்க ஆத்மா பாவத்தின் பாரம், பாடுகளின் பாரம், பாடுகளினால் உண்டாகிய வருத்தத்தின் பாரம் எல்லாத்திலிருந்தும் விடுதலையாகும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமா எதனால இளைப்பாறுதல் இல்லாம இருக்கு? 2 விஷயம்தான். ஒண்ணு பாவச்சுமை, இன்னொன்னு வருத்தப்பட்டு சுமக்கின்ற பார சுமை. இந்த 2 தான் மனுஷனை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆதாம் பாவம் செய்தது முதல் இன்று வரைக்கும், கிறிஸ்து வருகிற வரைக்கும் இதுதான் இருக்க போகுது. அப்ப ஆண்டவர் ஒண்ணு தான் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவாய் இருக்கக்கூடிய அவருடைய உபதேசங்களை அவருடைய வார்த்தையினால கேட்டு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணுமா. அப்படி கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும். பரிசுத்தம் இல்லையா? யாரெல்லாம் இதுல கேட்க போறீங்களோ, ஃபியூச்சர்ல கேட்க போறீங்களோ, இல்ல கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையான பரிசுத்தம் அவரை அறிகிற அறிவுல இருக்கு. உங்களுக்கு தேவையான வெற்றி அவரை அறிகிற அறிவுல இருக்கு. உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய வளர்ச்சி, பூமிக்குரிய நன்மைகள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. அவை அனைத்துமே தேவனை அறிகிற அறிவிலே இருக்கிறது. ஓகே, ஸோ இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம், நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நாம் தேவனை அறிகிற அறிவை தேவனிடத்தில் கேட்டு அவரை நாடி இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. எல்லாரும் நீங்கள் உங்கள் மனசை திறந்து, உங்கள் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிங்க. உங்கள் மனசு திறந்து ஜெபிங்க. பா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறுறதுக்கு இதுவா அதுவா, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு ஏகப்பட்ட காரியங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம், உபவாசம் பண்ணியிருக்கோம், மணிக்கணக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கோம், பல ஊழியக்காரங்களை தேடி போயிருக்கோம், தீர்க்கதரிசிகளை தேடி போயிருக்கிறோம், மனிதர்களை நம்பி போய் பணத்திற்காக ஏங்கி நின்று இருக்கிறோம். உடனே பாவத்திலிருந்து விடுதலை பெற பலருடைய ஆலோசனைகளை கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் கேட்குறீங்களோ, எல்லாரும் மனசு திறந்து நீங்கள் ஜெபிங்க. இவ்வளவு நேரம் நம்ம கற்றுக்கொண்டோம். நம்முடைய பரிசுத்தத்துக்கும், அதாவது பாவ பாரம் நீங்குவதற்கும், நம்முடைய வருத்தத்தின் பாரம் நீங்குவதற்கும் ஒரே ஒரு பதில் தான் ஆண்டவர் வச்சிருக்காரு, அவரை அறிகிற அறிவு. அந்த அறிவு எங்கே கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது, ஒரே இடத்துல கிடைக்கும். நம்ம கையில் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 66 புத்தகங்களுக்குள் அவர் தம்மை பற்றிய அறிவை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் பராக்கிரமம் உள்ளது. அந்த கர்த்தருடைய சத்தத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். நம்முடைய பாவங்கள் மெழுகு போல உருகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் மெழுகு போல உருகுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பாவத்தின் போராட்டம் இருந்தாலும் சரி, நம்பிக்கை இன்மை, அவிசுவாசம் என்ன இருந்தாலும் சரிங்க, அவருடைய சத்தம் எங்கிருந்தோ வரும்னு ஆபிரகாம் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காது. எனக்கு தீர்க்க தரிசனம் வர வேணும், நான் இயேசுவை முகமுகமா பார்க்கணும், நான் நேரடியா அவரை சந்திக்கணும், என் பிரச்சனை மாறணும். ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்ப மாட்டாரா, ஒரு தூதன் அனுப்ப மாட்டாரா, அதுவா இதுவா, எல்லாத்தையும் விட்டுருங்க. அவரை அறிகிற அறிவு அவருடைய வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம். இன்னொரு வசனம் சொல்லுது, ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி கேட்கறதுனால இல்லைங்க, காதுல அவருடைய வசனத்தை நீங்க கேட்கறதுனால, காதுல அவருடைய வசனத்தை கேட்கறதுனால உங்களுக்கு விசுவாசம் வரும். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா? உங்க வசனத்தை நீங்க படிச்சு ஆண்டவரே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை படிக்கும் போதே உங்க காதுகள் கேட்கும்படி படியுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான விடைகளை பரிசுத்த ஆவியானவர் கட்டவிழ்ப்பார். ரேபோ ஷாக்கத்தார பாலரா பரபா. இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு. எல்லாரும்
பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவனை அறிகிற அறிவுக்காக உம்முடைய சத்தமாகிய வார்த்தைய வசனத்தை நான் கையில எடுப்பேன் ஆண்டவரே. அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த ரெக்கார்டட் செஷனை பார்க்குறீங்களோ எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. நீங்க எப்ப பார்த்தாலும், எப்ப நீங்க எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில பார்த்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில, ஒருவேளை மரண தருவாயில, ஒருவேளை நான் மறித்து விடலாமான்ற சூழ்நிலையில சில பேர் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் இதுல நான் இதுக்கு மேல செத்து போயிடலாமா அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூடியூப்லயோ ரெக்கார்டட் செஷனாவோ வரும்போது இதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படின்னா நீங்க ஒப்பு கொடுங்க. தேவனை அறிகிற அறிவுல உங்களுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. பாவத்தை மேற்கொள்ள முடியும், போராட்டங்களை மேற்கொள்ள முடியும், எல்லா பிரச்சனைகளையும், இதுக்கு மேல என்னால முடியாதுங்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரங்களில, கிருபையின் கரங்களில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஓ தேவனை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் பரிசுத்த ஆவியானவராகிய திவ்ய வல்லமை, தேவனுடைய பலத்த சத்துவமே, ஆவியானவரே நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மனமிறங்குங்க. ஒவ்வொருவர் மீது உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுங்க. உம்மை அறியாததினாலே வந்த சங்காரங்கள், உம்மை அறியாததினாலே வந்த வேதனைகள், ஓ ஆண்டவரே பாவ அடிமைத்தனங்கள், உம்மை அறியாததினால் வந்த போராட்டங்கள் எல்லாம் ஒளியட்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவின் மேன்மை இவர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் போராட்டங்கள் தேவன் யாருன்னு தெரிகிறதுனால உண்டாகிற விசுவாசத்தினாலே ஓ பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் நீங்குவதாக. ரேபோ ஷாக்கா சாமாலாரா தேரமானநாமா ரேபபமாமா ஷேக்கே தேரபயந்தரமா இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு போராடுகிற எல்லா போராட்டங்களையும் அவர்கள் ஜெயிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே அவர்கள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒரு ஜெயம் உண்டாகட்டும். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. என் சூழ்நிலை மாறாதா, மாறுமா, எனக்கு வியாதி இப்படியே தான் இருக்குமா, இருக்காதா என்ற எல்லா சூழ்நிலைகளும் ஓ ஆண்டவரை கடந்து தேவன் இந்த பூமியில என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஓ நான் அவரை அறிந்து கொள்வதே அந்த நோக்கம் அப்படின்னு ஆண்டவரை புரிகிற அந்த அறிவை, கிருபையை தாங்கப்பா. அப்பா உடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை, ஆவியானவருக்கு மகிமை. அப்பா உம்மை அறிகிற அறிவின் வாசனையை இந்த நாளில ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் கட்டவிழ்ப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தைக்கு ஒவ்வொருவரையும் திருப்புங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை நோக்கி ஒவ்வொருவரையும் திருப்புங்க ஆவியானவரே. வார்த்தை இல்லாமல் ஆவியானவரே நீர் செயல்பட மாட்டீர் என்பதை அவர்களுக்கு புரிய வைங்கப்பா. ரேபோ ஷேக்க தேர மேலே ரபடபா ஓரிபல ரபடபா உன்னை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த வேத பாடத்திற்கு உங்களுக்கு சித்தமான ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாரமும் நீர் அழைத்து கொண்டு வாங்க அப்பா. இந்த அற்பமான ஆரம்பத்தை நாங்கள் அசட்டை பண்ணவில்லை. மகிமையாய், பூரணமாய், சம்பூரணமாய் மாற்றுவீர். திரளான ஜனங்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பீரப்பா. உம்முடைய தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை நீர் கொண்டு வந்து சேர்ப்பீர். தொழுவத்தில் உள்ளவைகளும் ஊழியக்காரர்களும் வந்தாலும் அவர்களும் ஆண்டவரை கற்றுக்கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க. நாங்கள் பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள், அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க ஆண்டவரே. என் அறிவுல ஒன்றும் இல்லைப்பா, எங்களுடைய அறிவுல ஒன்றும் இல்லைப்பா. நீங்க கற்றுக் கொடுத்ததை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்ப்பா. இது சபைகளை, லட்சங்களை, கோடிகளை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையை தேவனிடமாய் திருப்பட்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராய் ஜனங்களை திருப்பட்டும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.